வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இது அப்புறமே பேசுறேன். சரி. அம்மா கூட என்னால டெய்லி சண்டை போட முடியாதுங்க. நம்ம தனியா வீடு பார்த்து போய்க்கலாம். 2 பேருக்கு இதே வேலையா போச்சு. இப்ப யாரோ ஒருத்தர் வேலைக்கு போவான்னு சொன்னது. வேலைக்கு போயிட்டு மனசு வந்த உடனே தண்ணி மோந்து கொடுக்கலாம், சோறு போட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறது இல்ல. வந்ததே சண்டைதான் உங்களோட. நான் எதுக்காக வேலைக்கு போகணும்? உங்க அம்மா போக சொல்ல வேண்டியதுதானே? ஏமா அவனோட சண்டை போட்டுட்டே இருக்கிற? இல்லடா, நான் எதுவும் பண்ணலடா. அவதான் டிவி பார்க்கும்போது சேனலை மாத்தி மாத்தி வைக்கிறா. இது ஒரு சண்டையா? இது அவளை பேசுகிறேன். எங்க அம்மாவை 2 அடி கொடுத்து சொல்லியிருக்கிற. இனிமேல் உங்களோட சண்டை போடாது. நீ எது கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கி சாப்பிடு, சரியா? எதுக்கு பெரியவங்களா அடிச்சீங்க? நாங்க இனிமேல் 2 பேரும் சண்டையே போட மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். மாமியார் மருமகள் இப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வெளிப்பா இருந்துக்குவேன், சரியா? 2 அடி அடிச்சு புத்திமதி சொல்லிருக்க. இனிமேல் நீ எது கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கி சாப்பிடு, சரியா? சரிடா, நானும் இனிமே அவ எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். நானுமே 2 பேரும் சண்டையே போட மாட்டோம். ரொம்ப சந்தோஷம். இப்படியே இருந்தீங்கன்னா, சரியா? சரி. ஜம்மாளி அம்மா கிட்ட பொண்டாட்டி அடிச்சு போட்டுன்னு போய் சொல்லிட்டோம். பொண்டாட்டி கிட்ட அம்மாவை அடிச்சு போட்டு போய் சொல்லிட்டோம். 2 பேரும் சேர்ந்து பேசிட்டான விஷயம் தெரிஞ்சிருந்தேன். கடவுளே, நீதான் காப்பாற்றணும். இருந்தாலும் பொண்டாட்டி அரிசி வச்சு சேர சுத்தின மாதிரி இருந்துட்டு பெரிய வேலை பண்றேன். சம்மாளிக்கு ரொம்ப கஷ்டம். கடவுளே காப்பாற்று.